நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல ஊழியறிக்கை பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நபரை பற்றி நம்ம பார்க்கணும். இவரோட சாட்சியை பற்றி தான். இவங்களோட குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் குடும்பம் தான் இவங்க குடும்பம். இவங்க லெபனானில் ஊழியர்களாக பணியாற்றிய பிறகு எங்கே வராங்கன்னா திரும்ப இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு 6. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்திலையும் சரி ஊழிய பணியிலையும் சரி எந்த ஒரு ஆர்வமும் இல்லாத ஒரு நிலையில அவர் வராரு. இப்படி இருக்க ஒரு நிலையில இருந்தவர் எப்படி அவருடைய ஊழியத்துல எப்படி அவருடைய வாழ்க்கை மாறுது அப்படின்றதான் பார்க்க போறோம். இவருக்கு 12 வயசு ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா எல்லாமே மாறுது. என்ன பண்ணுது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது திருச்சபையில ஓவினாள் தோறும் அவர் கேட்ட அந்த சில்ட்ரன்ஸ் ஊழியறிக்கை சிறுவர் ஊழியறிக்கை புக்ல இருந்து வர அந்த கதைகள்லாம் கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல பழைய அதுக்கு முந்தின உள்ள சிறுவர் ஊழியர் புக்கு எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சில சமயத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்களோட சபஸ்கூல் புக்கு அது இல்லாம அந்த இளைஞர்களுக்கான அந்த ஊழியறிக்கை புத்தகம் இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல ஊழியத்துல ஆர்வம் இல்லாதவர் இப்ப என்ன பண்றாருன்னா நிறைய இதெல்லாம் கேட்டுட்டு புக்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி வாசிக்கும் போது அந்த கதைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களையும் பயன்படுத்தி ஆண்டவர் எப்படி எல்லாம் ஊழியம் செய்திருப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாரு இல்லைங்களா. அப்படி கேட்கும்போது இவங்களெல்லாம் பயன்படுத்தின ஆண்டவர் வந்து என்னையும் என்ன பண்ண முடியும் ஒரு ஊழியத்துக்குன்னு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போகுது. இவருக்கு வயசு 15 ஆகுது. இந்த நிலையில அவர் என்ன பண்ண அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா எனக்கு வயசு 15 ஆச்சு, ஆனா நான் என்ன பண்ணல தேவனுக்காக ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு மேலிடுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா COVID-19 தொற்று பரவுது. இதனால முடக்கம் அதாவது பொது முடக்கம் அங்க ஏற்படுது. அந்த சமயத்துல இந்த நாதன் அப்படின்ற சகோதரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா சரி இப்ப என்ன லாக்டவுன் போட்டாங்களே பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தானே இருக்கும் சும்மா தானே இருப்பாங்க நம்ம ஏதாவது செய்யலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு வேத பாடம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் சேர்றாங்க இளைஞர்கள். அதுல அவங்க மட்டும் இல்ல ஒரு 10 பேர் என்ன பண்றாங்கன்னா சிறுவர்கள் 10 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களும் சேர்றாங்க. ஆனா இது இந்த குழுவுல 2 வேறு நிலையில் உள்ள வயசுல உள்ளவங்க இருக்கிறதுனால இது வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க நாதனோட அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறத கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணா அன்னைக்கு நைட்டு படுக்க போகும்போது இவருக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு வேத பாட குழு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த யோசனையை மறுநாள் காலையில சாப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவும் அந்த யோசனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. உடனே நாதன் என்ன பண்றாரு தன் வீட்டுல இருக்க எல்லா புத்தகங்களையும் தேடி பார்க்கறாரு. இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தேடுறாரு. அப்ப வந்து இந்த கூட்டத்துல 2 விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணு என்னன்னா ஆர்தர் மேக்ஸ்வெல்லின் வேதாகம கதையில இருந்து ஒரு வேதாகம கதையை வாசிக்கணும். அது இல்லாம தேவன் என்னை நேசிக்கும் 28 வழிகள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒரு சிறு பகுதியை வாசிக்கணும் அந்த குழுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இவரோட தீர்மானம் எடுத்து அதுக்கான முயற்சிகள்லாம் என்ன பண்றாரு தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ரொம்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல உள்ளவங்க அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த குழுவுல சேர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா 12 பிள்ளைங்க சேர ஆரம்பிக்கிறாங்களாம். இப்படியே அவரோட ஊழியமானது ரொம்ப சந்தோஷமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா தேவன் வந்து என்னை ஊழியத்திற்குன்னு பயன்படுத்துனதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் இவருக்கு என்ன அப்படின்னு என்ன தோணுதுன்னா இன்னும் அதை விட இன்னும் நான் ஏதாவது அதிகமா தேவனுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்தது. அப்படின்ற சமயத்துல ஓராண்டுக்கு பிறகு அந்த COVID-19க்கான அந்த பொது முடக்கத்துக்கான காரியங்கள்லாம் நீக்கப்படுது. அந்த சமயத்துல ஒரு பிரசங்கி அவரோட ஒரு பிரசங்கத்தை கேட்கிறாரு. என்ன அப்படின்னா அதாவது அந்த சமயத்துல ஒரு சிறுமிக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு. அந்த மரண தருவாய் சமயத்துல அந்த சிறுமி இருக்காங்க. அந்த சிறுமி என்ன செய்யறாங்கன்னா மரண தருவாயிலும் கூட தன்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தொலைதூரத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஜெபம் பண்றாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போகுது. ஆனா பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இல்லை 3 மாதங்கள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த சிறுமி
என்ன பண்றாங்க, இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் அந்த சிறுமி செய்த ஜெபமானது பலருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த நாதனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்பனா நானும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்க வகுப்பு தோழர்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் இவரோட வயசுல உள்ள எல்லா பிள்ளைங்களுக்காகவும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ற சமயத்துல அப்புறம் அந்த லாக்டவுன் நீக்கப்படுதுங்களா, அப்பதான் ஸ்கூலும் திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இவரோட வகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது, எல்லாம் வேற மதத்தை சார்ந்தவர்கள் தான். இவர் நினைக்கிறாரு, நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க பிள்ளைகளுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கலாம். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்கதான் வளமிக்க நிலங்கள் போல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு யோசனை இவருக்கு வந்தோடனே இவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலையில அங்க ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில ஒரு அருண்ன்ற ஒரு சின்ன பையன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்க, எல்லா விஷயங்களையும் நல்லா செய்யறாங்க. இதை பார்த்தோன்னே நாதனுக்கு என்ன பண்ணுதுன்னா, அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, அருணுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் அருண்கிட்ட போயிட்டு, நீங்க கிறிஸ்தவ விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து எல்லாத்தையும் செய்யறீங்களே, நீங்க இது செய்யறதுல பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. உடனே அருண் என்ன பண்றாரு, ஏதோ சிரிக்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடல்கள்லாம் பாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஏசப்பா ஏன் கடவுள்ல ஒருத்தரை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்ல சொல்ல நாதனுக்கு இன்னும் அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அருண்கிட்ட கேட்கிறாரு, ஏன் உன் பெற்றோர் இந்த ஸ்கூல்ல உன்னை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க கிராமத்துல ஒரு பண்ணையில் வசிக்கிறோம், எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் பேருந்து தவிர வேற எந்த பேருந்துமே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாலு அடைவில் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. நாதன் என்ன பண்றாரு, தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட ஏசப்பாவோட இயேசுவின் மீது தனக்குள்ள அன்பை பற்றி என்ன பண்றாரு, அவர்கிட்ட சொல்றது மட்டும் இல்ல, அவர் சொன்ன சத்தியங்கள்லாம் பலன் அளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அருணுக்காக ஜெபமும் பண்றாங்க. அப்ப அடுத்த தலைப்புல சொல்றாங்க, யாரையும் ஒதுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நாதன் என்ன பண்றாரு, அருண்கிட்ட ஏசப்பா பத்தி பேசும்போது அவங்க ஸ்கூல்ல இன்னொரு பையன் ஜெய் அப்படின்ற ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட தெய்வங்களோட சக்தியையும் அதோட நன்மைகளையும் பற்றி எல்லாத்துக்குமே ரொம்ப உற்சாகமா சொல்லிட்டு வர்றாரு. இவத்தையும் சொல்றாரு, ரொம்ப அவங்க குடும்பத்தில் உள்ள நம்பிக்கையில ரொம்ப வைராக்கியமாவும் அந்த சகோதரர் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, இந்த பார்த்துட்ட நாதன் என்ன பண்றாரு, இவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெயிக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி எடுத்துட்டு விட்டுறாரு. ஒரு நாள் அவங்க சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறாரு நாதன். நல்லா திறமையா வாசிக்கிறத பார்த்துட்டு ஜெய்க்கு ரொம்ப திறமையா நீ வாசிக்கிறியே, ரொம்ப சூப்பரா வாசிக்கிறேன்னு சொல்லி பாராட்டிட்டு, அப்பனா என்னோட சொந்த மத பாடலும் ஒண்ணு நான் சொல்றேன், அதை நீங்க இசைக்கிறியா, வாசிச்சு காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாதன் சொல்றாரு, பணிவான் என்ன சொல்றாரு, நான் மன்னிக்கவும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன செய்ய அப்படின்னா கிறிஸ்துவ இசையை மட்டும்தான் இசைப்பேன், மற்றதான் இசைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னோன்னே பல மாதங்களே நாதன்ட்டு இப்படி செய்கின்ற அந்த சகோதரர் பேசவே இல்லைங்களாம். அப்ப ஆனாலும் என்ன பண்றாரு நாதன், எல்லாருக்காகவும் அவங்க வகுப்புல உள்ள தோழர்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் பக்கத்துல எல்லாருக்கும் ஜெபம் பண்றாங்க. எல்லாரோட இதயத்திலையும் ஒரு மாற்றம் வர்றதை இவர் பாக்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு நாள் இந்த ஜெய் அப்படின்ற சகோதரருக்காக ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, அவரே என்ன பண்றாருன்னா, எனக்கு கர்த்தருடைய ஜெபத்தை எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டோடனே இவரால் நம்பவே முடியலைங்களா. ஏன்னா நான் ஜெய்க்கு ஜெபிக்கும் அளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா வளமான களம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் இப்படி கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்றாரு, அந்த ஜெபத்தை இவர் சொல்லி தர்றாரு. ஏசப்பா மீது இல்ல அவரோட அன்பெல்லாம் சொல்லி காட்டுறாரு. நாட்கள் செல்ல செல்ல என்ன பண்றாரு, ஜெய் தன்னுடைய கடவுளை பற்றின நம்பிக்கையும் அந்த நன்மையையும் சொல்லிக்கிட்டு இருந்த அவரு நாளடைவில் தன்னோட கடவுளை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாருங்களாம். அதுக்கப்புறம் சில சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் அணிஞ்சு அந்த மதத்துக்கான அந்த ட்ரெஸ் இதெல்லாம் அணிஞ்சிட்டு போறதையும் சமயத்துல என்ன பண்றாருன்னா விட்டுட்டு அதை சாதாரண ட்ரெஸ்ல என்ன பண்றாரு, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப சொல்றாரு,
சத்தியத்துக்கு எதிராக இருந்தவனை சத்தியத்தை தேடுகிறவனாக நம்ம ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ ரொம்ப நாள் ஆகாத ஜெயிக்கு சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொள்வதுக்கிறோம், இயேசை பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. சீக்கிரமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் அப்படின்னா சத்தியம் அவனை விடுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா நாதனை எப்படி ஆண்டவர் ஊழியத்துக்காக அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத இவர் ரொம்ப நம்புறாரு, சந்தோஷப்படுறாரு. இன்னும் என்ன பண்றாரு, என்னை ஆண்டவர் வல்லமையா ஊழியத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிறாரு. அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் நேபாளத்திலும் நற்செய்தியை பரப்புவதற்கு உதவ போகிற உங்கள் ஓவிநாள் பள்ளியின் காணிக்கைக்காக நன்றி சொல்றாங்க. அது இல்லாமல் 13வது வார ஓவிநாள் காணிக்கையின் உதவியால நிறைவேற போகிற 10 திட்டங்களில் 7 திட்டங்களில் நாதன் படிக்கும் பள்ளி போன்ற அட்வென்டிஸ்ட் பள்ளிகளுக்கும் அடங்கும். உங்களுடைய தாராளமான காணிக்கைக்காக நன்றின்னு சொல்றாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், நம்ம அந்த நாதன் ட்ரெஸ் சகோதரன் சின்ன வயசுல எந்த ஆர்வமும் இல்லாமல் இருந்தாலும் அதிகமாக ஊழியர்க்கை புக்கில் வர கதைகள் மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கும்போது தேவன் என்னையும் ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு சாட்சியை கேட்குறாரு. நம்மளும் எவ்வளோ சாட்சிகள் கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய இளைஞர், நம்மளுடைய வீட்டில் உள்ள இளைஞர், நம்ம சர்ச்சில் உள்ள இளைஞர்கள், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வருதான்னு பார்த்தோம்னா அது குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கை இங்கே எப்படி தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணுறாங்களா, தொடர்ந்து அவங்களும் சத்தியத்தில் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களா? இல்லை. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் இனிமேலாச்சும் நம்ம என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். அவங்கள்ட்ட சத்தியத்தையும் சொல்லணும். தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி.